வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை. புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் குற்றச்சாட்டு. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம். மத்திய அரசு கொண்டு வரும் நல்ல திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை என்று புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் குற்றஞ்சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், மத்தியில் ஆளும் பாஜக அரசு முத்தலாக் சட்டம், வகுப்பு வாரிய திருத்த சட்டம், தேசிய கல்விக் கொள்கை மற்றும் ஊழல் செய்யும் உயர் ஆட்சியாளர்களை தகுதி நீக்கம் செய்யும் சட்டம் என பல்வேறு மக்கள் நலன் சார்ந்த சட்டங்களை கொண்டு வந்துள்ளது. ஆனால் இது எல்லாம் மக்களுக்கு பயன்படக்கூடியது. இது எல்லாம் தமிழகத்தை ஆளும் திமுக அரசு ஆதரிக்காமல் குறை சொல்வதையே வாடிக்கையாக வைத்துள்ளது என்று குற்றஞ்சாட்டினார். கூட்டணி என்பது அதிமுகவுடன் நிச்சயம் உள்ளது. தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில்தான் இருக்கும். வருகின்ற 2026 அவர்தான் முதலமைச்சர் என்று குறிப்பிட்ட ராமலிங்கம், அதிமுகவிற்கு 2 சீட் மட்டும்தான் கொடுப்பார்கள் என்பது பொய். சீட் எத்தனை என தலைமை பேசி முடிவு செய்வார்கள் என்றும், முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு அமையும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய செய்தி தொடர்பாளர் அருள்முருகன், கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் நாராயணசாமி முதலமைச்சராக இருந்தபோது 2015 21 வரை 95 கோடி கல்வி நிதியை சரண்டர் செய்யப்பட்டுள்ளது. 30 கோடி ரூபாய் கிஸ்தி தொகை வசூல் செய்யப்படாமல் இருந்தது. பட்ஜெட் தொகைக்கு கடன் வாங்கப்பட்டுள்ளது. அதை செலவு செய்யாமல் வட்டி மட்டுமே காங்கிரஸ் அரசு கட்டி கொண்டிருந்தது என்று கூறிய அவர், கிராமப்புற சாலைகளுக்கு ஒதுக்கப்பட்ட நிதிகள் திருப்பி அனுப்பப்பட்டுள்ளது. 16 பேர் எம்எல்ஏக்களாக இருந்தவர்கள் தற்போது 2 பேர் இருக்கிறார்கள். அடுத்து வரும் தேர்தலில் 0வாக இருப்பார்கள் என்றும், புதுவை பாரதியார் கிராம வங்கியில் வெளி மாநில ஆட்கள் இயக்குனர் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் ஊழல் நடந்திருக்கிறது. இதன் மீது சிபிஐ விசாரணை வேண்டி தலைமைக்கு கடிதம் எழுதவும் அவர் தெரிவித்தார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனம் சார்பில் மத்திய அரசு ஊழியர் மகா சம்மேளனத்தின் அறைகூவலை ஏற்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி அண்ணா சிலை அருகே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சம்மேளன தலைவர் ரவிச்சந்திரன் இதற்கு தலைமை தாங்கினார். நிர்வாகிகள் பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன், முனுசாமி, வானவரம்பன், சிவஞானம், கலியபெருமாள், இளங்கோவன், ஜவஹர், நிரந்தர செய்தி தொடர்பாளர் கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் மற்றும் அரசு ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர். அரசு ஊழியர்களுக்கு 8வது ஊதியக்குழு அமைக்கப்படும் என்று கடந்த ஜனவரி மாதம் மத்திய அரசு அறிவித்தது. வரும் 2026 ஜனவரி 1ஆம் தேதி 8வது ஊதியக்குழு அமல்படுத்தப்பட வேண்டியுள்ள நிலையில் 8 மாதம் ஆகியும் இதுவரை ஊதியக்குழுவிற்கான தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிக்கப்படவில்லை. அவர்களை நியமிக்க வேண்டும், வரம்பு குறிப்பை அறிவிக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு எதிரான நிறைவேற்றப்பட்ட பென்ஷன் திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இப்போராட்டம் நடைபெற்றது. எட்டாவது ஊதிய குழுவை உடனே அமைக்கிட எட்டாவது ஊதிய குழுவின் உறுப்பினர் போராடினால் தோற்றத்தில். தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி சாரம் அவைத்திடலில் அமைந்துள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் ஜான்குமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ரமேஷ் என்கிற KSP ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். புதுச்சேரியில் திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாலினியை கண்டித்து பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு திருநங்கைகள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. புதுச்சேரி மாநில பாஜகவில் மாநில செயலாளராக பொறுப்பு வகித்து வருபவர் ஹேமா மாலினி. இவர் இன்று காலை கரிக்கலாம்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சென்றுள்ளார். அப்போது மருத்துவமனையில் இருந்த திருநங்கைகளை ஹேமா மாலினி அவதூறாக பேசியதாக கூறப்படுகிறது. மேலும்
இதனை தட்டி கேட்ட திருநங்கைகளை ஹேமா மாலினி ஆதரவாளர்கள் வண்டியின் சாவியை பிடுங்கி வைத்துக் மிரட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த திருநங்கைகள் ஹேமா மாலினி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி மாலை பாஜக தலைமை அலுவலகத்தை திடீரென முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருநங்கைகளின் கூட்டமைப்பு தலைவி ஷீதல் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் புதுச்சேரி முழுவதும் உள்ள சுமார் 100க்கும் மேற்பட்ட திருநங்கைகள் கலந்து கொண்டு ஹேமா மாலினியை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். சம்பவம் அறிந்து பாஜக அலுவலகம் வந்த மாநில தலைவர் VP ராமலிங்கம் போராட்டத்தில் ஈடுபட்ட திருநங்கைகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்பொழுது மருத்துவமனையில் நடைபெற்ற சம்பவத்தை விசாரணை செய்து ஹேமா மாலினி மீது தவறு இருக்கும் பட்சத்தில் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததன் அடிப்படையில் திருநங்கைகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருநங்கைகளை அவதூறாக பேசிய பாஜக மாநில செயலாளர் ஹேமா மாலினியை கண்டித்து திருநங்கைகள் திடீரென பாஜக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. களித்தீர்த்தால் குப்பத்தில் சாலை பணிகள் நடைபெறவுள்ள பகுதிகளை அங்காளன் MLA அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பத்தில் பொதுப்பணித்துறையின் சார்பில் ரூபாய் 38,52,000 மதிப்பீட்டில் சாலை அமைக்கும் பணியை தொகுதி MLA அங்காளன் கடந்த 18ஆம் தேதி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிலையில் களித்தீர்த்தால் குப்பத்தில் சாலை பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ள சுகுமார் நகர், VK நகர் மற்றும் பிள்ளையார் கோயில் தெரு ஆகிய பகுதிகளை அதிகாரிகளுடன் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். இதில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் சீனிவாசராம், இளநிலை பொறியாளர் தமிழரசன், துறை சார்ந்த அதிகாரிகள் மற்றும் கிராம பொதுமக்கள், MLAவின் ஆதரவாளர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகையை வழங்கும் உத்தரவை உள்ளாட்சித்துறை உடனடியாக வெளியிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி நகராட்சிகள் மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு 7வது ஊதியக்குழு நிலுவைத் தொகை வழங்கும் உத்தரவு 10 நாட்களில் வெளியிடப்படும் என முதலமைச்சர் அளித்த வாக்குறுதியின்படி உள்ளாட்சித்துறை உத்தரவை வெளியிட வேண்டும் என்றும், நகராட்சியில் உள்ள காலி பணியிடங்களை இடஒதுக்கீட்டை பின்பற்றி பதவி உயர்வு மூலம் வழங்கப்பட வேண்டும் என்றும், காலி பணியிடங்களையும் நேரடி பணி நியமன முறையில் நிரப்பிட வேண்டும் என்பன போன்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உழவர்கரை நகராட்சி ஊழியர்கள் நல சங்கம் INTUC சார்பில் ஊழியர்கள் ஒருநாள் விடுப்பு எடுத்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஊழியர்கள் நல சங்க தலைவர் சீனிவாசன் தலைமையில் உழவர்கரை நகராட்சி அலுவலகம் முன்பு நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நகராட்சி ஊழியர்கள் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் 50,000 வைப்பு நிதியை சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி வழங்கினார். புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலம் முதலமைச்சரின் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் அரியாங்குப்பம் தொகுதியைச் சேர்ந்த 42 பெண் குழந்தைகளுக்கு தலா 50,000 ரூபாய் வைப்பு நிதி வழங்குவதற்கான வங்கி அடையாள அட்டையை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி அரியாங்குப்பத்தில் உள்ள காமராஜர் திருமண மண்டபத்தில் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை துணை இயக்குனர் ஜெயபிரியா, நல ஆய்வாளர் நாகராஜ், NR காங்கிரஸ் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ தர்மராஜா உடனுரை திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற 48ஆம் நாள் மண்டல பூஜையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய் ஜே சரவணன்குமார் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் தேவஸ்தானம் ஸ்ரீ தர்மராசா உடனுரை ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த ஜூலை மாதம் 2ஆம் தேதி கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவினை முன்னிட்டு தினந்தோறும் சுவாமிக்கு மண்டல பூஜை, அபிஷேகங்கள், ஆராதனைகள் மற்றும் தீப ஆராதனைகள் நடைபெற்று வந்தன. இந்த நிலையில் விழாவின் நிறைவு நாளான நேற்று 48ஆம் நாள் மண்டல விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. முன்னதாக காலை 8:48 மணி முதல் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று பூர்ணாகுதி உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து மாலை சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது.
இதில் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் அவருக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. மேலும் ஜெயக்குமார் ரெட்டியார் உட்பட முக்கிய பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதனையடுத்து இரவு மின் அலங்காரத்துடன் 5 வாகனங்களில் செல்வ விநாயகர், ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ஜுனன், திரௌபதி, கிருஷ்ணன், பீமன், நகுலன், சகாதேவன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் வீடுதோறும் நின்று சுவாமிக்கு தீப ஆராதனை காண்பித்து தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருப்பணிக்குழு தலைவர் ஐயனார், நிர்வாக அதிகாரி பொருளாளர் நித்யலட்சுமி, திருப்பணிக்குழு நிர்வாகிகள், கூடப்பாக்கம் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புதுச்சேரி பல்கலைக்கழக அரசியல் மற்றும் சர்வதேச கல்வித்துறை சார்பில் இரும்பு மனிதரின் கண்ணோட்டத்தில் தேசிய ஒற்றுமை என்ற தலைப்பிலான 2 நாள் தேசிய கருத்தரங்கத்தின் தொடக்க விழா நடைபெற்றது. இந்த தொடக்க விழா சர்வதேச கல்வி மைய கருத்தரங்க அறையில் இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கருத்தரங்கை தொடங்கி வைத்து உரையாற்றினார். பல்கலைக்கழக துணைவேந்தர் டாக்டர் பிரகாஷ் பாபு, பதிவாளர் டாக்டர் ரஜினீஷ் புட்டானி, மேனாள் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு சங்கர நாராயணன், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் இக்கருத்தரங்கில் கலந்து கொண்டனர். புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது. புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றம் சார்பில் முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவிற்கு புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்றத்தின் நிறுவன தலைவர் டாக்டர் மோகனசுந்தரம் தலைமை தாங்கினார். புதுவை மாநில அமைச்சர் ஜான்குமார், முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம்.ஜி. சேகர், ஆலோசகர் பி.எஸ். சண்முகையா ஆகியோரை பாராட்டி நினைவு பரிசு வழங்கி சிறப்புரை வழங்கினார். புதுவை குடிசை வாழ்வோர் பெருமன்ற 30ஆம் ஆண்டு விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிறுவனர் டாக்டர் பத்மஸ்ரீ ஜோகின் அற்புதம் அவர்களின் 79வது பிறந்தநாள் விழாவும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம்.ஜி. சேகர் டாக்டர் பட்டம் பெற்றமைக்கு பாராட்டு விழா ஆகிய முப்பெரும் விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய புதுவை மாநில அமைச்சர் ஜான்குமார், இந்தியாவிலேயே புதுவை மாநிலத்தில்தான் குடிசைகள் குறைவாக உள்ள மாநிலம் என்றும் வருங்காலத்தில் படிப்படியாக குடிசை பகுதிகள் மேம்படுத்தப்பட்டு குடிசைகளே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி திகழும் என்று சிறப்புரையாற்றினார். மும்பையில் உள்ள ஆசியாவின் மிகப்பெரிய குடிசை பகுதியான தாராவில் சிறப்பாக பணியாற்றி வரும் தேசிய குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர் டாக்டர் எம்.ஜி. சேகர் அவர்களையும் ஆலோசகர் பி.எஸ். சண்முகையா அவர்களையும் பாராட்டி நினைவு பரிசு வழங்கினார். இவ்விழாவில் முன்னாள் சமூக நலத்துறை அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி, புதுவை கூட்டுறவு பயிற்சி மைய முன்னாள் முதல்வர் முத்துக்கண்ணு, பிஎஸ்டிஎஃப் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் டாக்டர் ஜெயந்த், தலித் சேனா தேசிய செயலாளர் திருஞானம், பேங்க் ஆஃப் பரோடா முதன்மை மேலாளர் முருகானந்தம், இந்திய சமூக செயல்பாட்டு பேரவை சீனு தமிழ்மணி, தேசிய தொழிலாளர் மைய தமிழ்நாடு தலைவர் பெருமாள், துணைத் தலைவர் விக்டர் ஞானமணி, ஹெச்ஆர்சிபிஎஸ் மாநில செயலாளர் முருகானந்தம், காங்கிரஸ் எஸ்டி பிரிவு துணைத் தலைவர் ராமன் மற்றும் குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர்.
முன்னதாக விழாவிற்கு வந்தவர்களை PSDF குடும்ப நல ஆலோசகர் தமிழ்ச்செல்வி வரவேற்புரை வழங்கினார். குடிசை வாழ்வோர் பெருமன்ற தலைவிகள் தேவதா முத்து, ராஜ்யம், மகாதேவி மற்றும் இந்திரா ஆகியோர் முன்னிலை வகித்தனர். பிரவீனா நன்றி உரை வழங்கினார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டை குடிசை வாழ்வோர் பெருமன்ற நிர்வாகிகள் ரகு, ராமலட்சுமி, தங்கராசு மற்றும் ஜெயபாலன் ஆகியோர் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் பயன்பாட்டிற்காக லாஸ்பேட்டை தொகுதி கிழக்கு காலேஜ் வீதியில் புதிய நீர் உந்து நிலையம் திறப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை நகராட்சி லாஸ்பேட்டை தொகுதி மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க லாஸ்பேட்டை தொகுதி கிழக்கு காலேஜ் வீதியில் புதிய ஆழ்குழாய் கிணறு மற்றும் அதனை சார்ந்த பணிகள் ரூபாய் 27,81,000 மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டது. 110 மீட்டர் ஆழமுள்ள புதிய ஆழ்குழாய் கிணறு அமைக்கப்பட்டுள்ளது. புதிய 15 குதிரை திறன் கொண்ட ஆழ்குழாய் கிணறு நீர்மூழ்கி மோட்டார் பொருத்தப்பட்டுள்ளது. புதிய ஆழ்குழாய் கிணற்றை அருகிலுள்ள குடிநீர் வழங்கு குழாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடிக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வியாழக்கிழமை அன்று லாஸ்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இவ்விழாவில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி, பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வாசு, உதவி பொறியாளர் திருமதி பீனா ராணி, இளநிலை பொறியாளர் நாகராஜன், முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். இப்பணியினை மேற்கொள்வதன் மூலம் சுமார் 3000 பொதுமக்கள் பயன்பெறுவர். மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் கொடுத்துள்ள விண்ணப்பத்தை தேர்தல் ஆணையம் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் கடிதம் எழுதியுள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளின்படி 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகளும் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களும் சேர்ந்து கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்தில் ராமதாஸ் அவர்கள் விண்ணப்பம் அனுப்பியிருந்தார். இதுவரை கட்சி பதிவு செய்யப்படவில்லை. கொடுத்துள்ள விண்ணப்ப படிவத்தில் உள்ள 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களில் 70% மேல் கட்சியை விட்டு என்னுடன் வெளியேறிவிட்டார்கள். விண்ணப்ப படிவத்தில் கொடுக்கப்பட்டுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேர் மட்டுமே உள்ளார்கள். ஆகவே கட்சியை பதிவு செய்ய தேர்தல் ஆணையத்தின் நடைமுறை விதிகளுக்கு மாறாக குறைந்த அளவு உறுப்பினர்கள் உள்ள காரணத்தினால் ராமதாஸ் கட்சியை பதிவு செய்ய கொடுத்துள்ள விண்ணப்பம் முழுமை பெறாத நிலையில் விண்ணப்பத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் அதில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் சேர்மன் RL வெங்கட்ராமன் ஆகிய நான் தங்களின் மேலான கவனத்திற்கு இந்த கடிதத்தை அனுப்புவதாகவும் அதில் அவர் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரியில் புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் என்ற பெயரில் புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக அரசியல் கட்சி ஒன்றை 2023ஆம் ஆண்டு நவம்பர் 1ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது. கட்சியில் 9 பேர் கொண்ட மாநில நிர்வாகிகள் பட்டியல் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அன்று புதுச்சேரி பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் அறிவிக்கப்பட்டது. அந்த பட்டியலில் ராமதாஸ் தலைவராகவும் RL வெங்கட்ராமன் ஆகிய நான் சேர்மேனாகவும், துணைத் தலைவராக ரவி, பொருளாளராக செல்வகுமாரி, பொதுச் செயலாளராக ராஜன், செயலாளராக பரந்தாமன், இணை செயலாளராக பெருமாள், துணை செயலாளராக தமிழ்ச்செல்வியும், உதவி செயலாளராக ஆண்டாள் அவர்களும் நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றனர். மாநில நிர்வாக பட்டியலில் இடம்பெற்றுள்ள 9 பேருடன் 100க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை சேர்த்து உறுப்பினர்களின் அஃபிடாவிட்டுடன் கட்சியை பதிவு செய்ய வேண்டி தங்களுக்கு தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்று குறிப்பிட்டுள்ள அவர், ஆனால் 1.5 ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் கட்சியின் தலைவராக செயல்படும் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினாலும் நேரடியாக டெல்லி சென்று கட்சியை பதிவதற்கு உண்டான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்கிற காரணத்தினாலும், மேலும் கட்சியை பதிவு செய்ய தகுந்த நடவடிக்கை எடுக்காமல் தனக்கே அதிகாரம் இல்லாத நிலையில் 50க்கும் மேற்பட்ட மாநில நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், தொகுதி தலைவர்கள் என்று அறிவித்துள்ளார். இது தேர்தல் ஆணையத்தின் விதிகளை மீறிய செயலாகும். ஆகவே நாங்கள் மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியிலிருந்து ராஜினாமா செய்துவிட்டோம். மேலும் கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் இடம்பெற்றுள்ள மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 3 பேர், அதாவது துணைத் தலைவர் ரவி, இணை செயலாளர் பெருமாள், துணை செயலாளர் தமிழ்ச்செல்வி, தலைவர் ராமதாஸ் அவர்களின் செயல்பாடு பிடிக்காத காரணத்தினால் 1 வருடத்திற்கு மேல் கட்சி பணிகளில் ஈடுபட விருப்பமில்லாமல் வெளியேறிவிட்டனர்.
தற்போது சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன் ஆகிய நானும் உதவி செயலாளர் ஆண்டாள் அவர்களும் ராஜினாமா செய்துவிட்டோம். கட்சியை பதிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்ட பட்டியலில் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களில் 70% பேர் தன்னுடன் கட்சியை விட்டு வெளியேறிவிட்டார்கள். தற்போது தேர்தல் ஆணையத்தில் விண்ணப்பித்த பட்டியலில் மாநில நிர்வாகிகள் 9 பேரில் 4 பேரும் உறுப்பினர்களில் 30% பேர் மட்டுமே உள்ளனர். இதனை தங்கள் கவனத்திற்கு தெரிவித்துக் கொண்டு மக்கள் முன்னேற்றக் கழகம் கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்வதற்காக தற்போது தலைவராக இருக்கக்கூடிய ராமதாஸ் அவர்கள் கொடுத்த விண்ணப்ப படிவத்தை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்று தான் கேட்டுக்கொள்வதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையினை சாய்ஜே சரவணன்குமார் எம்எல்ஏ தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகம் மூலம் குருமாம்பேட்டில் நரேன் நகருக்கு கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணி ரூபாய் 7 லட்சம் மதிப்பீட்டிலும் மற்றும் ராமநாதபுரத்தில் ரூபாய் 32 லட்சம் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் அமைக்கும் பணிக்கு பூமி பூஜை நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சரும் ஊசுடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜே சரவணன்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து உதவி பொறியாளர் எலன் சர்மிளாநாதன், இளநிலை பொறியாளர் பிரதீப் குமார், சட்டமன்ற உறுப்பினரின் துணைவியார் அண்ணா பிரபாவதி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி, தொகுதி தலைவி மல்லிகா, இளைஞரணி உலகநாதன், சாலை மற்றும் குடிநீர் பொறுப்பாளர் கருணாகரன், கட்சி நிர்வாகிகள் தென்னரசு, மனோகர், பாலா, பந்தல் உட்பட ஊர் முக்கியஸ்தர்கள், பாமக ரமேஷ், சீதாராமன் உட்பட பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவை மாநிலம் அரியாங்குப்பம் டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணிக்கு அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் நன்கொடை வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் கொம்யூன் புதுச்சேரி கடலூர் பிரதான சாலையில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் நகரில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் ஆலய திருப்பணி மற்றும் ராஜகோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணிக்கான நன்கொடைகள் கொடுத்து உதவுமாறு ஆலய நிர்வாகிகள் சார்பில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தனிடம் கேட்டுக்கொண்டனர். இதனை ஏற்று அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் திருப்பணிகளை பார்வையிட்டு தன் சொந்த நிதியிலிருந்து ரூபாய் 20,000 ரொக்க பணத்தினை ஆலய அறங்காவல் குழு தலைவர் கந்தன் என்கிற முத்துலிங்கம், துணைத் தலைவர் ஐயப்பன், செயலாளர் கண்ணன், துணை செயலாளர் நாகமுத்து, பொருளாளர் பரமசிவம், உறுப்பினர்கள் சீனிவாசன், கஜேந்திரன் ஆகியோரிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியின் போது ஊர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் உடன் இருந்தனர். மீண்டும் முதன்மை செய்தி. மத்திய அரசு கொண்டு வரும் நலத்திட்டங்களை குறை சொல்வதே திமுகவின் வேலை. புதுச்சேரி பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் குற்றச்சாட்டு. பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தல். அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளனத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டம். தோழர் ப. ஜீவானந்தம் அவர்களின் பிறந்தநாள் விழா புதுச்சேரி அரசு சார்பில் கொண்டாட்டம்.